விருச்சிக ராசி அன்பர்களே, விருச்சிக ராசிக்காரங்க வாழ்க்கையில் ஜெயிக்கணும் பிறந்திருக்கிறவங்க. எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சரி, தொழிலாக இருந்தாலும் சரி, வெற்றியை மட்டுமே காண்பவங்க தான் விருச்சிக ராசிக்காரங்க. அப்பேற்பட்ட விருச்சிக ராசிக்காரங்க மனசில் எதையுமே வச்சுக்க மாட்டாங்க. அது யாருன்னு கூட பார்க்க மாட்டாங்க. மனசில் என்ன தோணுதோ அதை அப்படியே சொல்லிடுவாங்க. நல்லதாக இருந்தாலும் சரி, கெட்டதாக இருந்தாலும் சரி, அவங்க மனசு கஷ்டப்படும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு உண்மைக்கு தப்பாக நடக்கவே மாட்டாங்க. எது நல்லதோ அதை மட்டும்தான் செய்வாங்க. எது தப்போ அதை உடனே தட்டி கேட்பாங்க. அப்பேற்பட்ட குணம் உள்ளவங்க தான் விருச்சிக ராசிக்காரங்க. விருச்சிக ராசிக்காரங்களுக்கு சனி பெயர்ச்சியை நினச்சி மனசில் ஒரு குழப்பம். அதாவது கடந்த 2.5 வருஷத்தில் எப்படியோ வாழ்க்கை ஓடி வந்துருச்சு, அடுத்த இன்னும் 2.5 வருஷத்துக்கு நமக்கு என்ன நடக்கும், இப்போ இருந்த மாதிரியே ஓரளவுக்கு அடுத்ததும் நல்லது நடக்குமா, இல்லைன்னா இதே மாதிரி தான் போகுமா வாழ்க்கை அப்படின்னு பல சிந்தனை. விருச்சிக ராசி அன்பர்களே, நீங்கள் எந்த ஒரு காரியத்தை செஞ்சாலும் சரி, உங்களுக்கு ஜெயம் வெற்றி மட்டுமே காத்து கொண்டு இருக்கிறது. முக்கியமாக சில விஷயத்தில் மட்டும் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். சனி பகவான் நீங்கள் செய்ய போகும் அனைத்து காரியங்களையும் வெற்றியாக மாற்றுவார். அப்படி இருக்கும் பொழுது சனி பகவான் மார்ச் 29ஆம் தேதி கும்பத்திலிருந்து மீனத்துக்கு பெயர்ச்சி ஆகுகிறார். இந்த ஆண்டு சனி பெயர்ச்சியால் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எப்பேற்பட்ட பலன்கள், என்ன நன்மைகள், என்ன அதிர்ஷ்டங்கள் எல்லாம் நடக்குதுங்கிறத வீடியோவை முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஒரே ஒரு விஷயத்தில் மட்டும் எச்சரிக்கையாக இருக்கணும் விருச்சிக ராசிக்காரங்களே. அது என்ன அப்படிங்கிறத வீடியோவை முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. எல்லாருமே, எல்லா ராசிக்காரங்களுமே எதிர்பார்த்து காத்து கொண்டு இருக்கிறது தான் இந்த சனி பெயர்ச்சி. கடந்த 2.5 வருஷமா இப்படி நடந்துருச்சே, அப்படி நடந்துருச்சே, இந்த சனி பெயர்ச்சியாவது வாழ்க்கையில் மாற்றம் நடக்குமா, நன்மை உண்டாகுமா அப்படிங்கிற எண்ணத்தில் தான் பல பேர் பலவற்றையை நினச்சிக்கிட்டு மனசில் ஒரு குழப்பத்தை வச்சுக்கிட்டு சனி பெயர்ச்சினால நமக்கு என்னென்ன நடக்க போகுமோ என்ற பயத்தில் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இந்த 2025ஆம் ஆண்டு சனி பெயர்ச்சியானது மார்ச் 29ஆம் தேதி நடக்க இருக்கிறது. சனி பகவான் கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். அடுத்த 2.5 ஆண்டுகளுக்கு, அதாவது 2027ஆம் ஆண்டு ஜூன் மாதம் வரைக்குமே மீன ராசியில்தான் சனி பகவான் இருக்க போகிறார். அப்படி இருக்கும் பொழுது என்னென்ன நன்மைகள், என்னென்ன அதிர்ஷ்டங்கள், எந்த விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும், நல்லது நடக்குமா, நம்ம செய்ய போகிற முயற்சியெல்லாம் வெற்றி ஆகுமா என்று பல சிந்தனை தான் ஓடிக்கிட்டு இருக்கும். கண்டிப்பாக விருச்சிக ராசிக்காரங்களுக்கு பல நன்மைகள் நடக்க இருக்கிறது. அதாவது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த சனி பெயர்ச்சியில் பஞ்சம சனியானது உண்டாகுகிறது. சனி பகவான் 5ஆம் இடத்துக்கு வரப்போகிறார். 5ஆம் இடத்தில் எந்த ஒரு கிரகம் வந்தாலும் சரி, நன்மைகள் மட்டுமே நடக்கும். அப்படி இருக்கும் பொழுது உடம்பு சம்மதமாக வயிறு, இரத்த அழுத்தம், ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால் கூட நீங்கள் கவனமாக இருக்கணும். சத்துருக்கள் விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும் விருச்சிக ராசி அன்பர்களே. தலை சுற்றல், மயக்கம், இந்த மாதிரி ஏதாவது வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. எல்லாருக்கும் இல்லை, விருச்சிக ராசியில் இருக்கும் சிலருக்கு. முக்கியமாக சாப்பாட்டு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் உணவு விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அடிக்கடி வெளியில் சென்று சாப்பிடாம இருப்பது நல்லது. இல்லைனா அதனாலே உங்கள் உடலில் தேவையில்லாத பிரச்சனைகள் உண்டாகக்கூடும். நல்ல ஒரு சுப விரயங்கள் அனைத்துமே உண்டாக இருக்கிறது. எல்லாவற்றிலும் சரி, அனுகூலமான பலன்கள் மட்டுமே கிடைக்கும். தனம், குடும்பம், வாக்கு அனைத்துமே பெருக ஆரம்பிக்கும். குடும்பத்தில் நிம்மதிகள் அனைத்தும் உண்டாக இருக்கிறது. தாய் வழி, தந்தை வழி உறவானது மேம்பட இருக்கிறது. இரத்த பந்த உறவுகளுக்குள் இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்தும் அடியோடு இல்லாமல் போக போகிறது. நீங்கள் எந்த காரியத்தை எடுத்தாலும் சரி, அதில் வெற்றி, ஜெயம், அனுகூலம் மட்டுமே காணப்படும். உங்களுக்கு தொலைதூரத்தில் இருந்து நல்ல ஒரு செய்தியானது வர இருக்கிறது. நீங்கள் எதிர்பார்க்காத அளவிற்கு அனுகூலங்களும் உண்டாக இருக்கிறது. தனிப்பட்ட முறையில் செல்வாக்குகள் அனைத்தும் உண்டாகும். ஏற்கனவே இதயத்தில் பிரச்சனை இருக்கும் விருச்சிக ராசி அன்பர்களே, சற்று நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். ஒரு சில விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்குன்னு நான் முதல்ல சொல்லியிருப்பேன். விருச்சிக ராசிக்காரங்க இதயத்தில் பிரச்சனை இருப்பவங்க இந்த நேரத்தில் இன்னும் 2.5 வருஷத்துக்கு கவனமாக இருக்க வேண்டும்.
அசையும் அசையா பொருட்கள் சேர்க்கை அனைத்துமே விருச்சிக ராசி அன்பர்களுக்கு உண்டாக இருக்கிறது. மொத்தத்தில் பல அதிர்ஷ்டங்கள் ஒவ்வொன்றாக நடக்கும். தைரியமாக முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்வீங்க. கம்பீரமான ஜெயம் கொள்வீங்க. எதிரிகள் சூழ்ச்சியால் பரிதவிக்கும் சூழ்நிலையும் ஏற்படும். அதாவது எதிரிகள்லாம் வேற யாரும் இல்லை, இத்தனை நாட்களாகவே உங்கள் கூட இருந்தவங்க தான் இப்போ உங்களுக்கு எதிரியாக மாறிட்டாங்க. உங்கள் கூடவே இருந்திருப்பாங்க. உங்கள் கூட இருந்து நீங்கள் என்ன செய்கிறீங்க ஏது செய்கிறீங்க எல்லாத்தையும் பார்த்துருப்பாங்க. இவன் மட்டும் எப்படி நல்லா இருக்கான், இவனுக்கு மட்டும் என்ன நல்லதாகவே நடக்குது, எந்த காரியத்தை செஞ்சாலும் சரி ஜெயிச்சிட்றானே, வெற்றியை பெற்றானே, இவனுக்கு மட்டும் அது நடக்குதே, நமக்கு ஒன்றுமே நடக்கக்கூடாதே அப்படின்னு உன் கூட பழகின நண்பர்களே இப்போது உங்களுக்கு எதிரிகளாக மாறி நிற்கின்றார்கள். இனிமே இவன் இப்படி வச்சு தானே, இதை வச்சு செஞ்சு தானே இப்படி வாழ்க்கையில் முன்னேறான், இனிமே அது அவனுக்கு நடக்கவே கூடாது அப்படின்னு தடை செய்கிறதுக்காகவே உங்கள் கூட பழகினவங்களே உங்களுக்கு துரோகிகளாக மாறி தற்பொழுது உங்கள் முன் எதிரிகளாக வந்து நிற்கிறாங்க. அதனால் உங்களுக்கு பிரச்சனை வேற எங்கேருந்தும் வரதில்லை, உங்கள் கூட பழகின நண்பர்கள் மத்தியிலிருந்து தான் பிரச்சனையே வரப்போகுது. அதனால் கூட பழகுறவங்க யார் எப்பேற்பட்டவங்க பார்த்து நீங்கள் பழக வேண்டும். 5ல் சனி இருப்பதால் குலதெய்வ வழிபாடு இந்த நேரத்தில் நல்லது. அதாவது விருச்சிக ராசிக்காரங்களுக்கு ஏற்ற தெய்வம், இஷ்ட தெய்வம், வழிபடும் தெய்வம் அப்படின்னாலே முருகப்பெருமான். கிருத்திகை அன்று முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் பார்ப்பது நல்ல பலன்களை வந்து உண்டாக்கும். அபிஷேகம் செய்து முடித்த பின் அந்த தீர்த்தத்தை வாங்கி வந்து வீட்டை சுற்றி தொளிப்பது நல்லது, நன்மையை உண்டாக்கும். முருகப்பெருமானை மட்டும் மனசில் முழுமையாக வணங்கி உங்கள் வாழ்க்கையில் என்ன நடக்கணுமோ, உங்களுக்கு என்னென்ன கஷ்ட நஷ்டங்களாக இருக்கோ முருகப்பெருமான்கிட்ட மனதார வேண்டுங்க. அவரே உங்களுக்கு இறங்கி வந்து எல்லா நன்மைகளையும் செய்வார். அனைத்து விதமான பலன்களையும் தர இருக்கிறது உங்களுக்கு இந்த சனி பயிற்சி. தனிப்பட்ட வகையில் கொடுத்த வாக்கை குடும்பத்தில் வெளியில் நீங்கள் இந்த நேரத்தில் காப்பாற்றுவீங்க. யார்கிட்டையாவது உங்களுடைய சொந்த பந்தமாக இருந்தாலும் சரி, நண்பர் மத்தியிலும் சரி, வாக்கு ஒன்று கொடுத்திருந்தாலும் சரி, அதை நிறைவேற்றும் நேரமும் வந்துவிட்டது. உன்னத ஸ்தானத்தை நீங்கள் இப்பொழுது பெற இருக்கிறீங்க. உங்களுடைய பிள்ளைகளுடைய கோபம், பிள்ளைகளின் வண்டி வாகனம், பிள்ளைகளின் பழக்க வழக்கத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். முக்கியமாக திருமண வரன் தேடி பல வருடங்களாகவே திருமணமாகாமல் தவித்து கொண்டிருக்கும் விருச்சிக ராசி என்பர்களை உங்களுக்கு திருமணம் நெருங்குகிறது, திருமணம் ஆகப் போகிறது. 2025 2.5 வருஷத்திற்குள் கண்டிப்பாக திருமணம் உங்களுக்கு முடிந்தே தீரும். நீங்கள் அதுக்கெலாம் ஒன்று தான் செய்யணும். முருகப்பெருமானை மட்டும் மனதார வேண்டுங்க. பக்கத்தில் இருக்கிற முருகன் கோவிலுக்கு சென்று அபிஷேகம் செய்து முருகப்பெருமானை மனதார குளிர வைத்தால் போதும், உங்களுடைய அனைத்து பிரச்சனைகளும் தீர்ந்துவிடும். முக்கியமாக திருமணமாகியும் குழந்தை இல்லாமல் தவித்து கொண்டிருக்கும் விருச்சிக ராசி அன்பர்களே, அந்த முருகப்பெருமானே வந்து உங்கள் வயிற்றில் குழந்தையாக பிறக்கப் போகிறார். அதனால் திருமணமாகி இத்தனை வருடம் ஆகிவிட்டதே, குழந்தை இல்லையே என்று நினைச்சி பல பேர் வந்து பல மாதிரி பேசுகிறாங்களேன்னு மனசில் கவலை எதுவுமே வச்சுக்காதீங்க, தூக்கி தூரா போட்டுருங்க. இந்த சனிப்பெயர்ச்சியில் உங்களுக்கு மாற்றம் உண்டாக இருக்கிறது. உங்களுடைய இஷ்ட தெய்வம் முருகப்பெருமான் அவரே வந்து உங்கள் வயிற்றில் வந்து கருவாக உண்டாகி குழந்தையாக பிறக்க இருக்கிறார். எதையுமே நினச்சி கவலையே வேண்டாம். விருச்சிக ராசி அன்பர்கள் வீட்டில் கடந்த சில நாட்களாகவே ஒரே பிரச்சனை, குடும்பத்தில் நிம்மதியே இல்லை, ஏதாவது ஒரு பிரச்சனை உண்டாகிக்கிட்டே இருது, நிம்மதியே கிடையாது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு விருச்சிக ராசிக்காரங்களே, நீங்கள் தான் அந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு, நீங்கள் தான் அந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கணும். நீங்களே இப்படி நிம்மதியே இல்லைன்னு விலகி போயிட்டீங்கன்னா குடும்ப பிரச்சனை மேலும் மேலும் பெருசாகிக்கிட்டே தான் போகும். நீங்கள் தான் அந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு. அதனால் உங்கள் குடும்பத்தில் எப்படிப்பட்ட எந்த விதமான பிரச்சனை வந்தாலும் சரி, அதை நின்று சமாளித்து வரக்கூடிய அளவுக்கு உங்ககிட்ட தைரியம் இருக்குது. அதனால் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி பண்ணுற அளவுக்கு உங்ககிட்ட தான் ஒரு தீர்வு முடிவு இருக்குது. அதனால் குடும்ப பிரச்சனைகளை நீங்கள் தான் பார்த்து கையாள வேண்டும். முக்கியமாக உங்களுடைய பல வருட கடன் பிரச்சனைகள் அனைத்துமே இந்த சனிப்பெயர்ச்சிக்கு பிறகு தீர்ந்துவிடும். பல வருடம் அந்த கடனை அடைக்க முடியாமல் பல நேரத்தில் கெட்ட நேரத்தில் தேவையில்லாத சிந்தனைலாம் உங்களுக்கு ஓடிக்கிட்டு இருந்திருக்கும். அதெல்லாம் தூக்கி தூரா போட்டுட்டு அந்த கடனை அடைக்கிறதுக்கு என்ன முயற்சியோ அதை மட்டும் செய்யுங்க.
இந்த 2.5 வருஷத்துல உங்களுடைய கடனே இல்லாத இடமாக போய்விடும். உங்களுடைய கடன்கள் அனைத்துமே தீர்ந்துவிடும். இந்த சனி பயிற்சியானது உங்களுக்கு பல முயற்சிகளையும் முன்னேற்றத்தையும் மட்டுமே அளிக்கப் போகிறது. நல்லதே நினைப்போம், நல்லதே செய்வோம், நல்லதே நடக்கும்.